நான் இந்த சவால் விடுறேன், இந்த மதுரை மண்ணிலிருந்து. அவர் சென்றதை போன்று, அவர் சந்தித்ததை போன்று 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை தொகுதி வாரியாக நேரில் சந்தித்திருக்கிறார். ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணம் செய்திருக்கிறார். தேர்தல் அரசியலிலே எந்த தலைவர், எந்த கட்சி தலைவர் புரட்சி தமிழரை போல 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்து அண்ணாவையும் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி தமிழகசாமி அம்மா அவர்களையும் தவிர்த்து விட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது தமிழகத்தில் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பிரதான ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவில் அங்கே ஆளுமையாக இருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாடம் படித்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தாய்ப்பால் குடித்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள் பிறப்பு அவதாரம் எடுத்தவர்கள். அதே போன்று தேமுதிகவில் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய பண்டோட்டி ராமச்சந்திரன் ஒரு காலத்திலே அதை வழி நடத்தினார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையாக தாய்ப்பால் குடித்து அவதாரம் எடுத்தவர். அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயிற்சி எடுத்து தாய்ப்பால் குடித்தவர்கள் இருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டிலே எந்த கட்சியை எடுத்துக்கொண்டீங்கனாலும் அந்த கட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனுபவத்தை, அந்த பயிற்சியை, அந்த ஆளுமையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆயிரம் கள போராளிகளை, லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான கள போராளிகளை நெஞ்சுரத்தோடு விசுவாசத்தோடு உடம்பிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை, கடைசி மூச்சு நிற்கிறவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைப்பதற்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை 8 கோடி தமிழர்களுடைய ஒரே வழிகாட்டியாக இருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சுட்டு விரல் காட்டுகிற திசையிலே எட்டி பாய்ந்து அங்கே தொண்டாற்றுவதற்கும் தயாராக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் தமிழகத்தினுடைய தலைப்பு செய்தி. மற்ற செய்திகள் எல்லாம் அவரவர்களுடைய இயக்கத்தை, அவரவருடைய அடையாளங்களை, அவரவருடைய அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்காக சொல்லுகிற கருத்துக்களுக்கெல்லாம் நாம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்வது என்பது மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்காது. 33 ஆண்டு காலமாக நான் ஒரு அணியா தான், மக்களோட ஒரு அணியா தான் வந்திருக்கேன், இப்பயும் ஒரு அணியா தான் வரப்போறேன், அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்றாரு சார். அதாவது அதான் சொல்றேன்ல, சட்டமன்றத்தை இனிமேல் பார்க்க போகிறவர்கள், சட்டமன்றத்தை இதுவரை பார்க்காதவர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை தேர்தல் களம்தான் பதில் சொல்லுமே தவிர இந்த உதயகுமார் பதில் சொல்ல முடியாது, அவரும் அதற்கு பதில் சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி ஒரு மாபெரும் பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுபவம் பெற்று நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் தேர்தல் களத்தில் நின்று வென்று அனுபவம் பெற்று முதலமைச்சராக வந்திருக்கிறார். தேர்தல் களத்திலே நிற்காதவர்கள் தங்களுடைய லட்சியங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்வதிலே தவறு ஒன்றுமில்லை ஜனநாயகத்தில். ஆனால் அதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அதற்கு உரிய பதிலை சொல்ல முடியுமே தவிர தனிநபராக யார் கருத்தும் அதற்கு சரியான பதிலாக அமையாது. புரட்சி தலைவர் அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் நாடாளுமன்றத்திலே பணியாற்றி, சட்டமன்றத்திலே பணியாற்றி, எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி ஒரு கட்சிக்கு கொள்கை பரப்பு மாவீரராக பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை பெற்றுதான் அதற்கு பிறகு கட்சியை துவங்கி அதற்கு பிறகு ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். அதே போன்று பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்களும் தொடர்ந்து பல ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்து இயக்கத்தை துவங்கி தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார்.
இப்படி வழி வழியாக முதல்வராக வந்தவர்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் சட்டமன்றத்திலே அனுபவம் பெற்றவர்கள்தான் சட்டமன்றத்தை தலைமை தாங்கி வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இதுவரை தமிழகத்தினுடைய மக்கள் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பாஜக கூட்டணி எல்லாருமே விஜய பகவான் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பாஜகவோட இருக்கிறத பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க வர்றதுக்கான டிமாண்டா அவங்கள நீங்க சொல்ற மாதிரி இந்த தகவல் எல்லாம் அப்படியெல்லாம் ஊடகங்களுக்கு தெரிகிற வகையில எந்த மாதிரியான கூட்டணி விவகாரங்களும் பேசப்படாது. இதற்கென்று எங்களுக்கு பொதுச் செயலாளர் கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரத்தை கழக செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றி அவரிடத்துல ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு ஒப்படைத்திருக்கிறது. அதற்குரிய முயற்சிகளை எடுத்து தேர்தல் வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026 தேர்தல் வியூகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வகுக்கிற தேர்தல் வியூகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான வெற்றி கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுக கூட்டணியெல்லாம் ஸ்ட்ராங்கா அவங்க ஒரே நிலைப்பாட்டில் நாங்க திமுகவோட தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு பேசுறவங்க தேமுதிக ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பாமக அன்புமணி ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதாவது உங்களுக்கு அதாவது ஊடகங்களை பொறுத்தளவில் பரபரப்பா எப்பயுமே தமிழக அரசியல் களத்தை கொண்டு போகணும். அதற்காக நீங்க பல்வேறு கருத்துக்களை கேட்பது உங்களுடைய உரிமை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது மணி எப்போதுமே குமார் மணி எல்லாருமே சூடா சுவையா மக்களுக்கு செய்தியை கொடுக்கணும் அப்படின்றதுல ஆர்வமானவங்க, மாற்று கருத்து இல்லை. நான் அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தல் களத்தில் முந்தி செல்கிறதா இல்லையா? 175 தொகுதியில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நான் இந்த சவால் விடுறேன், இந்த மதுரை மண்ணிலிருந்து அவர் சென்றதை போன்று அவர் சந்தித்ததை போன்று 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை தொகுதி வாரியாக நேரில் சந்தித்திருக்கிறார். ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணம் செய்திருக்கிறார். தேர்தல் அரசியலிலே எந்த தலைவர், எந்த கட்சி தலைவர் புரட்சி தமிழரை போல 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்து 12,000 கிலோமீட்டருக்கு மேலே நேரிலே பயணம் செய்து சாலை மார்க்கமாக பயணம் செய்து 175 சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு 2வது கட்டமாக திருத்தணியிலிருந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய புரட்சி பயணம், எழுச்சி பயணம், வெற்றி பயணமாக தொடங்குகிறோம். ஆக 234 நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், எந்த தலைவராலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரை போல தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொன்ன ஒரே தலைவர், சட்டமன்றத்திலே முதலமைச்சராக 2026 அமர்ந்து மக்கள் சேவை செய்வதற்கு மக்கள் தீர்ப்பளிக்கிற தலைவர் எடப்பாடியார். ஆகவே இன்னைக்கு விருப்ப மனு முதல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிருக்கோம். தேர்தல் உடைய அறிக்கை குழு, தேர்தல் வாக்குறுதி அறிக்கை குழு அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் முந்தி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது, ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தர வேண்டியது, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை, அவருடைய மக்கள் பணியை, அவருடைய மக்கள் தொண்டை, மக்கள் சந்திப்பை நீங்கள் மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது அது ஒரு தர்மம். அது பத்திரிகை துறையினுடைய தர்மம். அதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வேண்டுகோளாகவே நான் உங்களிடத்தில் வைத்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.